பாபா இன்றைக்கு முரளியில் 3 தந்தைகளுடைய ரகசியத்தை நமக்கு புரிய வைக்கிறாரு. முதல் தந்தை நம்மை படைத்த இறைவன். அவர் நமக்கு நிராகார தந்தையா இருக்காரு, சரீரமற்ற தந்தையா இருக்காரு. அடுத்ததாக நமக்கு பூமியில பிறப்பு கொடுக்கிற ஒரு உலகாய தந்தை. மூன்றாவது நமக்கு ஞான வாழ்க்கையில பிறப்பு கொடுக்கின்ற அலௌகிக தந்தை பிதாஸ்ரீ பிரம்மா. இந்த ரகசியத்தை, ஆழமான ரகசியத்தை நமக்கு புரிய வைக்கிறாரு. பாபா தன்னுடைய அறிமுகத்தை, அந்த புதிய அறிமுகத்தை அவரே தராரு. அதனுடைய சூக்ஷ்ம ரகசியம் என்னன்றதும் அவரே சொல்றாரு. நிறைய பேர் பாபா கிட்ட கேட்குறாங்க, பாபா நீங்க புள்ளியா தானே இருக்கீங்க, பாபா நீங்க பாயிண்ட் ஆஃப் லைட்டா தானே இருக்கீங்க, ஜோதியா தானே இருக்கீங்க, அப்ப நீங்க அந்த ஜோதி ஸ்வரூபத்திலே எங்களுக்கு காட்சி கொடுக்கலாமே அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. அப்ப அதுக்கு பாபா சரியான தெளிவான பதிலை இன்னைக்கு முரளியில சொல்லியிருக்காரு. கவனமா கேட்டா அது நமக்கு தெரியும். அடுத்ததா பாபா என்ன சொல்றாரு அப்படின்னா, ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். ஃபுல் ஸ்டாப் வைக்கிறதுனால நமக்கு என்ன பலன் அப்படின்னா, நம்பர் 1 வெற்றியாளர் ஆகிறோம். அப்படி நம்பர் 1 வெற்றியாளர் ஆகிறதுக்காக ஃபுல் ஸ்டாப் வைக்கிறோம்னா அதுக்கு என்னென்ன நம்ம விதிமுறைகளை கடைபிடிக்கணும், இப்போ சூழ்நிலை எப்படி இருக்கு அப்படின்றதெல்லாம் பற்றி பாபா இன்னைக்கு மொழியில சொல்லியிருக்காரு. நம்ம பல கோடி மடங்கு பாக்கியசாலி ஆக வேண்டும் என்றால் நாம் என்ன பாக்கியத்தை பெற வேண்டும் அப்படின்றத பற்றியும் பாபா இன்னைக்கு மொழியில சொல்லியிருக்காரு. வாங்க முழு மொழியிலும் இன்னும் பாபா என்னென்ன விஷயங்களை சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம். ஓம் சாந்தி. 6/12/2022 காலை முரளி. பாப்தாதா மதுபன். இனிய குழந்தைகளே, 3 தந்தைகளின் ரகசியத்தை அனைவருக்கும் கதையை போல சொல்லுங்கள். எதுவரை எல்லையற்ற தந்தையை அறிந்து தூய்மையாக மாறவில்லையோ அதுவரை ஆஸ்தி கிடைக்க முடியாது. கேள்வி: தந்தை முற்றிலும் புதியவராக இருக்கிறார். அவர் உங்களுக்கு தனது எந்த புதிய அறிமுகத்தை கொடுத்திருக்கின்றார்? பதில்: மனிதர்கள் தந்தையை 1000 சூரியனை விட பிரகாசமானவர் என்று சொல்கிறார்கள். ஆனால் நானோ புள்ளியாக இருக்கின்றேன் என்று தந்தை சொல்கிறார். அதனால் புதிய பாபாவாகி விட்டார் தானே. ஒருவேளை முதலில் புள்ளியின் காட்சி கிடைத்திருந்தால் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதனால் யாருக்கு எந்த மாதிரி பாவனை இருக்குமோ அவர்களுக்கு காட்சியும் அப்படியே கிடைக்கின்றது. பாடல். ஓம் நமக் சிவாய. ஓம் சாந்தி. நிராகார் பகவான் வாக்கு. வெறும் பகவான் வாக்கு என்று சொன்னால் கிருஷ்ணரின் பெயர் நினைவுக்கு வரும். ஏனென்றால் இந்த காலத்தில் எல்லோரும் பகவானாகி விட்டார்கள். எனவே நிராகார சிவ பகவான் வாக்கு என்று சொல்கிறார்கள். காட் ஃபாதர் என்று சொல்லப்படுகிறது. நிராகார சிவ பகவான் வாக்கு யாருக்கு சொல்லப்படுகிறது? நிராகார குழந்தைகளுக்கு, உயிர்களுக்கு சொல்லப்படுகிறது. ஆன்மீக பகவான் வாக்கு அல்லது ஈஸ்வரிய வாக்கு என்ற வார்த்தைகள் அழகாக இல்லை. நிராகார பகவான் வாக்கு என்று சொல்வது அழகாக இருக்கிறது. இப்பொழுது அப்படி அடிக்கடி சொல்வது இல்லை. இவர் மிக மறைமுகமாக இருக்கிறார். இவரை படம் பிடிக்க முடியாது. புள்ளி வைத்து பகவான் வாக்கு என்று எழுதினால் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். பகவானுடைய சரியான பெயர், உருவம், காலம், தேசம் ஆகியவற்றை யாரும் அறியவில்லை. ஒருவேளை தந்தையை அறிந்திருந்தால் படைப்பையும் அறிந்திருப்பார்கள். பகவானுடைய பெயர் சிவன், உருவம் புள்ளி ஜோதி ஸ்வரூபம், காலம் சங்கமயுகம், தேசம் பரந்தாமம். ஒருவேளை தந்தையை அறிந்திருந்தால் படைப்பையும் அறிந்திருப்பார்கள். ஆனால் அவர்கள் அறியாமல் இருக்க வேண்டும் என்பதே நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டு இருக்கிறது. அதனால் தான் தந்தை தனது அறிமுகத்தை கொடுத்தார். பத்திதர்களை பாவனமாக மாற்றும் பாகம் எனக்கே இருக்கிறது.
அதனால்தான் நான் வந்து எனது அறிமுகத்தை கொடுக்கின்றேன். பழைய உலகை புதியதாக மாற்றுகின்றேன் என்று தந்தை சொல்கிறார். பழைய உலகில் இருக்கும் மனிதர்கள் புதிய உலகில் இருக்கும் மனிதர்களுக்கு பூஜை செய்கிறார்கள் என்பதை குழந்தைகள் நீங்கள் புரிய வைக்க வேண்டும். ரிஷி, முனிவர் போன்ற எல்லோரும் படைப்பவர் மற்றும் படைப்பை பற்றி எங்களுக்கு தெரியாது என்று சொல்லும் பொழுது நீங்கள் எங்கிருந்து அறிந்தீர்கள்? உங்களுக்கு தந்தையை பற்றி படைப்பை பற்றி தெரிந்தால் எங்களுக்கு அந்த ஞானத்தை கொடுங்கள் என்று கேட்க வேண்டும். ஒருபோதும் யாரும் கொடுக்க முடியாது, ஆஸ்தி கொடுக்க முடியாது. குழந்தைகள், உங்களுக்கு தந்தையிடமிருந்து ஆஸ்தி கிடைத்து கொண்டு இருக்கிறது. புதிய உலகின் ஆஸ்தி கொடுக்க, அதாவது சுகத்தை கொடுக்க எல்லையற்ற தந்தை வந்திருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியும். அதனால் துக்கம் நிச்சயம் முடிந்து போகும். அது சுகதாமம், இது துக்கதாமம். இப்போது இந்த துக்கதாமத்திற்கு விநாசம் ஏற்பட வேண்டும். புதிய உலகமே இப்பொழுது பழையதாக மாறியிருக்கிறது, பின்னர் புதியதாக மாறிவிடும். புதிய உலகத்தை சத்தியுகம் என்றும் பழைய உலகத்தை கலியுகம் என்றும் சொல்கிறார்கள். புதிய உலகில் மனிதர்கள் நிச்சயம் குறைவாக இருக்க வேண்டும். சத்தியுகத்தில் ஒரு தர்மம் மட்டுமே இருந்தது. இந்த நேரம் அநேக தர்மங்கள் இருக்கின்றன, துக்கமும் இருக்கின்றது. சுகத்திலிருந்து துக்கம், பின்னர் துக்கத்திலிருந்து சுகம் வரும். இப்படியாக விளையாட்டு உருவாக்கப்பட்டிருக்கிறது. பாபா நாடகத்தை விளையாட்டுங்கிறார். துக்கத்தை யார் குடிக்கிறார் என்பது யாருக்கும் தெரியாது. ராவணனை மாயா என்று சொல்கிறார்கள், செல்வத்தை மாயா என்று சொல்வதில்லை. தேவர்கள் விகாரமற்றவர்கள் என்பது விகார மனிதர்களுக்கு தெரியும். ஆனால் அவர்களுக்கு விகாரத்தின் போதை ஏறி இருக்கிறது. விகாரமற்றவங்களுக்கு என்ன சொல்வாங்க, விகார மனிதர்கள் தெரியும், ஆனால் அவங்களுக்கு என்ன ஏறி இருக்குன்னா அந்த விகாரத்தோட போதை அளவுக்கு மீறி ஏறி இருக்கு. தேவர்களுக்கு விகாரமற்ற நிலையின் போதை இருக்கும். அப்பவித்திரமான யாரும் அங்கே இருப்பதில்லை. இங்கே இருப்பதில்லை. சத்தியுகத்தில், சங்கமயுகத்தில் தான் குழந்தைகள் உங்களுக்கு பவித்திரத்தின் ரகசியம் புரிய வைக்கப்படுகிறது. நீங்கள் பிறகு மற்றவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். தந்தை ஒன்று முழு உலகத்திற்கும் அமர்ந்து புரிய வைக்க மாட்டார். குழந்தைகளை புரிய வைக்க வேண்டும். ஆனால் புரிய வைப்பதற்கு பெரிய யுக்தி தேவை. புது உலக சொர்க்கமாக இருந்த பாரதம் இப்பொழுது பழையதாக மாறிவிட்டது என்பதை எல்லோருக்கும் சொல்லுங்கள். தந்தையே படைப்பவராக இருக்கிறார். நான் பிரம்மா மூலமாக புதிய உலகை ஸ்தாபனை செய்கின்றேன் என்று அவர் தாமே சொல்கிறார். குழந்தைகளை தத்தெடுக்கின்றேன். பிரம்மாவின் பெயரே பிரஜாபிதா. அதனால் சந்நியாசிகள் எப்படி பின்பற்றுபவர்களை தத்தெடுக்கின்றார்களோ அப்படி இவரும் இத்தனை குழந்தைகளை நிச்சயம் தத்தே எடுப்பார். ஒரு ஆண் பெண்ணை தத்தெடுத்து திருமணம் செய்து நீ என்னுடையவள் என்று சொல்கிறார். சிவபாபா நான் உங்களுடையவன் என இங்கும் நீங்கள் சொல்கிறீர்கள். வீட்டில் அமர்ந்திருக்கும் போது பலருக்கு டச் ஆகிறது. பின்னர் என்ன சொல்கிறார்கள், பாபா நான் உங்களை பார்க்கவில்லை, ஏனென்றால் பந்தனத்தில் இருக்கின்றேன், அதனால் வர முடியவில்லை, ஆனால் நான் உங்களுடையவர் என்று சொல்கிறார். நிச்சயம் பவித்திரமாக மாற வேண்டும். பதித்தர் முக்தி ஜீவன் முக்திக்கு போக முடியாது. வாருங்கள், வந்து எங்களை தூய்மையாக மாற்றுங்கள் என்று பதித்தர்கள் அழைக்கிறார்கள். பாரதம் சொர்க்கமாக இருந்தது. இந்த லக்ஷ்மி நாராயணர் சொர்க்கத்தின் எஜமானராக இருந்தார்கள். அப்பொழுது நிச்சயம் அரச வம்சம் இருந்திருக்கும் என்பதை குழந்தைகள் நீங்கள் புரிய வைக்க வேண்டும். புதிய உலகில் புதிய ராஜ்யம் இருந்தது, இப்போது அது இல்லை. மற்ற அநேக தர்மங்கள் இருக்கின்றன. தேவதா தர்மம் இல்லை. இந்த பழைய உலகம் எதுவரை நடக்கும்? அவர்கள் சத்தியுகத்தை லட்ச வருடங்களாக சொல்கிறார்கள்.
மகாபாரத சண்டைக்கும் புகழ் பாடுகிறார்கள். இடையே கொஞ்சம் பிரச்சனை ஏற்பட்டது. அப்பொழுது இது மகாபாரத சண்டையின் நேரம் என்று சொன்னார்கள். அந்த சமயத்தில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டது. பாபா இருந்த காலத்தில் நம்மளுடைய பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையே சிறு பிரச்சனை ஏற்பட்டது. அப்போ அதை என்னன்னு வர்ணிச்சாங்கன்னா, இது மகாபாரத சண்டையின் நேரம். ஏவுகணைகள் மூலம் யாதவர்களின் யுத்தம் நடந்து தங்களை அழித்து கொண்டதாக காட்டுகிறார்கள். சில நேரம் பாண்டவருக்கும் கௌரவருக்கும் யுத்தம் நடந்ததாகவும், சில நேரம் அசுரருக்கும் தேவருக்கும் யுத்தம் நடந்ததாகவும் எழுதுகிறார்கள். அசுர உலகத்திற்கு பிறகு உடனே தேவ உலகம் வரும். அவர்கள் பதீத்தர்கள், இவர்கள் தூய்மையானவர்கள். தூய்மையான தேவர்கள் எப்படி சண்டை போடுவார்கள்? அவர்கள் சத்தியுகத்தில் இருக்கிறார்கள், இவர்கள் கலியுகத்தில் இருக்கின்றார்கள். அப்பொழுது இருவருக்கும் எப்படி சண்டை நடக்க முடியும்? தேவர்கள் வன்முறை அற்றவர்கள், அசுரர்கள் வன்முறை செய்பவர்கள். தேவர்கள் எப்படி நரகத்திற்கு வர முடியும்? இப்பொழுது நீங்கள் சங்கம யுகத்தில் இருக்கின்றீர்கள். இப்பொழுது புதிய உலகம் ஸ்தாபிக்கப்படுகிறது. அதற்கு நீங்கள் முயற்சி செய்கின்றீர்கள். இரண்டு தந்தைகளின் ரகசியத்தையும் கதையை போல புரிய வைக்க வேண்டும். சத்தியுகத்தில் ஒரு தந்தை மட்டும் இருக்கின்றார். அதாவது நாம் எடுக்கும் ஒவ்வொரு பிறவிக்கும் ஒரு தந்தை. எல்லையற்ற தந்தையை நினைப்பதே இல்லை. ஏனென்றால் அது சுகதாமம், சொர்க்கம். துவாபர யுகத்தில் இரண்டு தந்தைகள் இருக்கின்றார்கள். லௌகிக தந்தை இருக்கும் பொழுது பரலோகிக தந்தையை நினைக்கின்றார்கள். கடவுளையும் தந்தையாக துவாபர யுகத்தில் நினைத்தோம். ஆத்மாவே தனது தந்தையை நினைவு செய்கிறது. ஏனென்றால் ஆத்மாவே துக்கத்தை சகித்துக் கொள்கின்றது. புண்ணியாத்மா, பாவாத்மா என்று சொல்கின்றார்கள். ஆத்மாவை கேட்கின்றது. சமஸ்காரம் ஆத்மாவில் இருக்கின்றது. யாரிடம் தெய்வீக சமஸ்காரம் இல்லையோ அவர் தெய்வீக சம்ஸ்காரம் உடையவர்களுக்கு புகழ் பாடுகிறார்கள். நீங்களே பூஜைக்குரியவர், நீங்களே பூஜாரி என்று பாடுகிறார்கள். பூஜாரி ஆகும் பொழுது குணமிழந்த என்னிடம் எந்த குணமும் இல்லை என்று பாடுகிறார்கள். அவர்களிடம் குணம் இருக்கிறது, எங்களிடம் குணம் இல்லை. பூஜைக்குரியவரிலிருந்து பூஜாரி. நீங்களே பூஜைக்குரிய தேவர்களாக இருந்தீர்கள், பின்னர் நீங்களே பூஜாரிகளாக மாறினீர்கள். 84 பிறவிகளை எடுத்தீர்கள். அரை கல்பம் பூஜைக்குரியவர், அரை கல்பம் பூஜாரி. கணக்கை புரிய வைக்க வேண்டும். தேவர், சத்திரியர், வைஷ்யர், சூத்ரர். இந்த நேரம் நாம் பிராமணர், பிகே ஆக இருக்கின்றோம். இந்த நேரம் நமக்கு 3 தந்தைகள் இருக்கின்றார்கள். லௌகீக தந்தை, நிராகார பரலோகிக தந்தை, 3வது பிரஜாபிதா பிரம்மா. அவர் மூலமாக பிராமணர்கள் நமக்கு கற்பிக்கிறார். பிரஜாபிதா என்ற பெயரை கேட்டிருக்கிறீர்கள் தானே? பிரம்மா மூலமாக படைக்கிறார். நீங்களும் பிராமணர்களே. நீங்களும் தந்தையை நினைவு செய்யுங்கள். உங்களை திரும்ப அழைத்துச் செல்ல நான் வந்திருக்கின்றேன் என்று தந்தை சொல்கிறார். நிராகார தந்தை ஆத்மாக்களுடன் பேசுகிறார். நாங்கள் ஒரு சரீரத்தை விடுத்து மற்றதை பெறுகின்றோம் என்று நீங்கள் சொல்லவும் செய்கின்றீர்கள். சரீரத்தின் பெயர், உருவம் மாறுகிறது. ஆத்மா ஒன்றாகவே இருக்கின்றது. தந்தையின் பெயரும் ஒரே ஒரு சிவன்தான். அவருக்கு சரீரமே இல்லை. இந்த பாயிண்டையும் நோட் செய்ய வேண்டும். பிறகு மனிதர் எப்படியோ அப்படி புரிய வைக்க வேண்டும். பிகே, நாம் தாத்தாவின் ஆஸ்தியை பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். தாத்தா யார் நமக்கு? சிவபாபா. அவரே ராஜயோகம் மற்றும் ஞானத்தின் நாலேஜை கொடுக்கின்றார். மனிதரிலிருந்து தேவராக மாற வேண்டும். இதுவும் ஞானமே.
ஞானம் சங்கம யுகத்தில் கிடைக்கின்றது. அதன் மூலம் புதிய உலகில் ஆஸ்தி பெறுகின்றீர்கள். பத்தித்த உலகில் வந்து பாவன உலகை ஸ்தாபனை செய்கிறார். வீட்டிற்கு அழைத்து செல்ல இப்பொழுது தந்தை வந்திருக்கிறார். டிராமா படி அனைவரும் வீட்டிற்கு போக வேண்டும். பின்னர் முதலில் சூரியவம்சியாக, அடுத்து சந்திரவம்சியாக, அடுத்து வைஷ்ய சூத்ரவம்சிகளாக ஆகிறீர்கள். அது நிராகார ஆத்மாக்களின் மரம், இது சாகார மனிதர்களின் மரம். பிராமண, தேவ, சத்திரியர், வைஷ்யர், சூத்திரர், இதில் முழு விராட ரூபமும் வந்து விடுகிறது. பிராமணர்கள் அதிகமாகிக் கொண்டே போகிறார்கள். ருத்ர மாலை மற்றும் விஷ்ணு மாலை உருவாகும். பிரம்மாவின் மாலை என்று சொல்ல முடியாது, ஏனென்றால் மாறிக்கொண்டே இருக்கிறார்கள். அதனால் ருத்ரமாலை பூஜிக்கப்படுகிறது. இவை புது புது விஷயங்கள். இந்த விஷயங்கள் யாருடைய புத்தியிலும் கொஞ்சம் கூட இல்லை. கல்பத்தின் ஆயுளை லட்சக்கணக்கான வருடங்களாக சொல்லிவிட்டார்கள். அதனால் உங்கள் விஷயங்கள் எல்லோருக்கும் புதியதாக தோன்றுகிறது. புதிய உலகத்திற்காக புதிய பொருட்கள் கிடைக்கின்றன. தந்தையும் உண்மையில் புதியவராக இருக்கின்றார். அவர் பெயர் உருவம் இல்லாதவர் என்று அவர்கள் சொல்கிறார்கள். அதனால் பாவனையும் அப்படியே இருக்கும். அவர் சொல்றார், பகவான் ஆகப்பட்டவர் என்னன்னா பெயர் ரூபம் இல்லாதவர் அப்படின்னு சொல்றார். மக்கள் சொல்றாங்க. அல்லது 1000 சூரியன்களை விட பிரகாசமானவர் என்று சொல்கிறார்கள். ஒன்று அவருக்கு பெயர் கிடையாது, ரூபம் கிடையாது, பகவானுக்கு சொல்லிடுறாங்க. இல்லைன்னா அவர் 1000 சூரியனை விட பிரகாசம் இப்படியும் சொல்றாங்க. அதனால் பாவனை அப்படியே இருக்கும், காட்சியும் அப்படியே கிடைக்கும். புள்ளியின் காட்சி கிடைத்தால் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஒரு பக்தன் எந்த ரூபத்துல வழிபடுறாரோ அந்த ரூபத்துல பாபாவானவர் காட்சி தராரு. அவர்களுக்கு புள்ளி ரூபத்தை காட்டினா அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. இந்த எல்லா விஷயங்களும் புதியதாக இருக்கும் காரணத்தால் குழப்பமடைகிறார்கள். யார் இங்குள்ளவர்களாக இருப்பார்களோ அவர்களின் மரக்கன்றே நடப்படும். குழந்தைகள், நீங்கள் இப்பொழுது நன்றாக புரிந்திருக்கின்றீர்கள். அதனால் பரலோகிக தந்தையை பற்றியும் புரிய வைக்க வேண்டும். அரை கல்பமாக நீங்கள் அவரை நினைவு செய்து வருகிறீர்கள். சுகத்தை கொடுப்பவரையே நினைவு செய்வார்கள். ராவணன் எல்லோருக்கும் விரோதியாக இருக்கிறான். அதனால் அவனை எரிக்கிறார்கள். ராவணனை எரிக்க ஆரம்பித்து எவ்வளவு காலம் ஆகிறது என்று கேளுங்கள். அனாதி காலத்திலிருந்து என்று சொல்வார்கள். நம்ம யாராவது ஒரு மக்களை போய் கேட்டா, அது ரொம்ப வாழையடி வாழைய நாங்கள் எரிச்சிட்டு வரோம். அதனால் அவனை எரிக்கிறார்கள். ராவணனை எரிக்க ஆரம்பித்து எவ்வளவு காலம் ஆகிறது என்று கேளுங்கள். அனாதி காலத்தில் என்று சொல்வார்கள். ராவணன் எப்பொழுது வருகிறான் என்பது அவர்களுக்கு தெரியாது. யாருன்னா உலகத்தினருக்கு, ஞானம் எடுக்காதவர்களுக்கு. சத்தியுகத்தில் ராவணன் இருப்பதே இல்லை. பழைய பாரதத்தின் மிக பழைய விரோதி ராவணன். அவன் உயிரை அழுக்காக்குகிறான். ஆத்மாவின் விரோதி யார்? ராவணன். ஆத்மாவோடு சரீரம் இருக்கிறது. அதனால் இரண்டிற்கும் விரோதியாக இருப்பவன் யார்? அவ கேட்கிறார், ராவணன். ராவணனிடம் ஆத்மா இருக்கிறதா? ராவணன் என்றால் என்ன பொருள்? பாபாகும் மறுபடியும் நம்மள கேட்கிறார். ராவணன் என்றால் என்ன பொருள்? விகாரங்கள், அவ்வளவுதான். அதற்காக ராவணனிடமும் ஆத்மா இருக்கிறது என்பது கிடையாது. 5 விகாரங்கள் ராவணன் என்று சொல்லப்படுகிறது. ஆத்மாவிலேயே 5 விகாரங்கள் இருக்கின்றன. அதன் உருவ பொம்மையை உருவாக்குகிறார்கள். இப்பொழுது இருப்பது துக்கம் என்பது உங்களுக்கு தெரியும். பின்னர் சுகத்திற்கு போக வேண்டும். அதனால் நிச்சயம் தந்தை வந்து அழைத்து செல்வார். அவரே பதித்த பாவனர். மற்ற ஆத்மா எப்படி வருகிறதோ அப்படி இவரும் வருகின்றார். ஸ்ராத்தம் செய்து உணவு கொடுக்கும் போது ஆத்மாவை அழைக்கிறார்கள். அப்போது அந்த பிராமணரையே தனது தந்தையின் ஆத்மா என உணர்ந்து எல்லாவற்றையும் செய்கிறார்கள். அந்த ஆத்மா வருகிறது என்று உணர்கிறார்கள். இந்த திதி ஸ்ராத்தம் அதெல்லாம் செய்யும்போது அந்த பிராமணர் உடம்புல அந்த காலத்துல இந்த சரீரம் விட்ட ஆத்மா உணவு சாப்பிடும். அந்த சொந்த பந்தம்லாம் நினைப்பாங்க,
ஓ இது என்னுடைய தந்தையோட ஆத்மா தான் இந்த உணவை சாப்பிட்றாங்க அப்படின்னு நினைப்பாங்களாம். ஆத்மா பேசுகிறது, ஆம் இவர் வருவது வித்தியாசமாக இருக்கிறது, இவர் பகவானுடைய ரதம், பாக்யரதம், பாகிரதன் என்று சொல்கிறார்கள். தண்ணீரின் விஷயம் இல்லை, இவை அனைத்தும் ஞானத்தின் விஷயங்கள். நான் சாதாரண உடலில் பிரவேசம் செய்கிறேன் என்று தந்தை புரிய வைக்கிறார். சிவபாபாவும் அது போல பரமாத்மா அவர் பிரம்மா உடல்ல வராரு. இவருக்கு பிரம்மா என்று பெயர் வைத்திருக்கின்றேன், இவரை தத்தெடுக்கவில்லை, இவருக்குள் பிரவேசம் செய்கின்றேன், பின்னர் உங்களை தத்தெடுக்கின்றேன். சிவபாபா நான் உங்களுடையவன் என்று நீங்கள் சொல்கின்றீர்கள். உங்கள் புத்தியோகம் மேலே போகின்றது. ஏனென்றால் என்னை நினைவு செய்தால் உங்கள் விகர்மங்கள் அழியும் என்று பாபா தானே சொல்கிறார். இந்த யாத்திரையில் இருங்கள். இந்த பாபா எங்காவது போகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்போது சிவபாபாவை நினைக்க வேண்டும். சிவபாபா இந்த ரதத்தில் டெல்லி சென்றார், கான்பூர் சென்றார். புத்தியில் சிவபாபாவின் நினைவு இருக்க வேண்டும். கீழே இருக்கக்கூடாது, புத்தி மேலே இருக்க வேண்டும். அந்த காலத்துல தாதிகளுக்கு தீதிகளுக்கு கிளாஸ் பண்ணும்போது பாபா இப்படிதான் அறிவுறுத்தியிருக்காரு. ஆத்மா பரமாத்மா தந்தையை நினைக்க வேண்டும். நான் இருக்கும் இடம் அங்கே மேலே இருக்கிறது என்று தந்தை சொல்கிறார். என் பின்னால் இங்கே அலைய வேண்டாம், நீங்கள் என்னையும் அங்கேயே நினைவு செய்யுங்கள். ஆத்மாக்கள் நீங்களும் தந்தையோடு இருப்பவர்கள். அதற்காக தந்தையின் இடம் வேறு உங்களிடம் வேறு என்பது கிடையாது. இந்த விஷயத்தை புத்தியில் அமர வைக்க வேண்டும். நீங்கள் கராச்சியில் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக புரிய வைத்தீர்கள். யாருக்கு சொல்றாங்க? தாதி தீதி பெரிய பெரிய பிரதர்ஸ் அப்போ கிளாஸ் கேட்டிருந்தாங்களே அவங்களுக்கு. அப்படி செய்வது நன்றாக இருக்கிறது. ஒருவர் பிறரின் வைப்ரேஷன் ஒன்றாக இருக்க விடுவதில்லை. இந்த கிளாஸ் கோர்ஸ் எல்லாம் கேட்கும் பொழுது தனித்தனியாக கோர்ஸ் எடுக்க வைப்பாங்க. ஏன்னா ஒருவரை போல இன்னொருவர் புரிந்து கொள்ள மாட்டாங்க, வைப்ரேஷனும் மாறுது. ஒருவர் பிறரின் வைப்ரேஷன் ஒன்றாக இருக்க விடுவதில்லை. பக்தியும் ஏகாந்தத்தில் செய்கின்றார்கள். ஏகாந்தம்னா தனிமை. இந்த படிப்பையும் ஏகாந்தத்தில் செய்ய வேண்டும். முதலில் தந்தையின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். தந்தை பதித்த பாவனர், அவர் மூலம் தூய்மையாக மாறிக்கொண்டிருக்கின்றோம். குழந்தைகளே, இந்த கடைசி பிறவி தூய்மையாக மாறினால் உலகிற்கு எஜமானர் ஆவீர்கள். எவ்வளவு பெரிய வருமானம்! தொழில்களை எல்லாம் செய்யுங்கள், ஆனால் என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள். பாவனமாக மாறினால் யோக பலத்தால் உங்கள் துரு நீங்கிவிடும் என்று தந்தை சொல்கிறார். நீங்கள் சதோ பிரதானமாக மாறிவிடுவீர்கள். ஒரே ரசனையான கர்மாதித்த நிலை ஏற்பட்டுவிடும். புத்தியில் ஞானத்தை சிந்தனை செய்து கொண்டே இருங்கள். நண்பர்கள் உறவினர்களுக்கும் புரிய வைத்துக் கொண்டே இருங்கள். கல்பம் உணரும் உங்களுக்கு இப்படி புரிய வைத்திருந்தேன். புதிய விஷயம் எதுவும் கிடையாது. ஒவ்வொரு கல்பமும் தந்தை புரிய வைக்கிறார். நாம் பிறகு உலகில் உள்ளவர்களுக்கு புரிய வைக்கின்றோம். பாரதம் உண்மையில் சொர்க்கமாக இருந்தது, மீண்டும் அப்படியாகும். இந்த சக்கரம் சுற்றி கொண்டே இருக்கிறது. சத்தியுகத்தில் லட்சக்கணக்கான வருடங்கள் எப்படி இருக்க முடியும்? மாவா கேட்கிறாரு, சாஸ்திரத்துல அப்படி சொல்லியிருக்காங்க, லட்சம் ஆண்டுகள்னு. அவ்வளவு மக்கள் தொகை எங்கே இருக்கிறது? அப்படி இருந்தால் என்ன முடியாததாக இருக்கும்? 4 யுகங்கள், ஒவ்வொரு யுகத்திற்கும் 1250 வருட ஆயுள் இருக்கிறது. நீங்கள் எப்படி புரிந்து கொண்டீர்களோ அப்படி புரிய வைத்துக் கொண்டே இருப்பார். மரம் வளர்ந்து கொண்டே போகும். சில நேரம் கிரகணம் பிடிக்கிறது, பின்னர் விலகுகிறது. புரிய வைப்பது மிகவும் எளிது என்று தந்தை சொல்கிறார். நினைவு யாத்திரையை முக்கிய விஷயம். அப்பா அஸ்தி. முயற்சியும் தேவை. கல்பத்திற்கு பின்னர் இந்த நினைவின் வேலை கிடைக்கிறது. ஆனால் இது மறைமுகமானது. இது கடினமான பாடம். அப்பாவை நினைக்க வேண்டும். அவரை மறந்திருக்கின்றீர்கள். பகவானை யாரும் அறியவே இல்லை. சத்குரு இல்லாமல் கார் இருளாக இருக்கிறது என்று பாடமும் செய்கிறார்கள். ஒரு சத்குரு மட்டுமே வெளிச்சத்திற்கு அழைத்து தாய் தந்தை பாப்தாதாவின் இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகள் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம்.
முதல் பாயிண்ட். யோக பலத்தால் ஆத்மாவை சதோபிரதானமாக மாற்றி ஒரே ரசனையான கர்மாதித் நிலை வரை போக வேண்டும். நினைவின் மறைமுக முயற்சி செய்ய வேண்டும். ஏகாந்தத்தில் படிக்க வேண்டும் என்று தந்தையிடமிருந்து முக்தி ஜீவன் முக்தியின் ஆஸ்தி பெறுவதற்கு இந்த கடைசி பிறவியில் நிச்சயம் பவித்திரமாக மாற வேண்டும். வரதானம்: ஒரு புள்ளி என்ற வார்த்தையின் நினைவு மூலமாக மனம் புத்தியை எதிர்மறையின் பிரபாவத்திலிருந்து காப்பாற்றும் நம்பர் 1 வெற்றியாளர் ஆகுக. தற்சமயம் மாயாவின் பிரபாவம் விசேஷமாக மனதில் எதிர்மறையான நோக்கத்தையும் உணர்வையும் தோற்றுவிப்பதோடு சரியாக உணர்ந்து கொள்வதை அழிக்கவும் செய்து நடந்து கொண்டிருக்கிறது. எனவே முதலிலிருந்தே பாதுகாப்பு சாதனங்களை பெற்றிடுங்கள். இதற்கு விசேஷ சாதனமாக இருப்பது ஒரு புள்ளி என்ற வார்த்தை. எந்த ஒரு எண்ணமோ சொல்லோ அல்லது கர்மமோ வீணாக இருந்தால் அதற்கு புள்ளி வையுங்கள். அப்பொழுது நம்பர் 1 வெற்றியாளர் ஆக முடியும். மாயாவின் சொரூபங்களை அறிந்து கொள்ளுங்கள், சீசனை அறிந்து கொள்ளுங்கள் மற்றும் தன்னை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஸ்லோகன்: சங்கம யுகத்தில் யாருக்கு சேவை செய்ய உயர்ந்த பாக்கியம் கிடைத்திருக்குமோ அவரே கோடி மடங்கு பாக்யசாலி. இப்போ யாருக்கெல்லாம் சேவையின் பாக்கியம் கிடைக்குதோ அவங்க தான் பதமா பதம் கோடி மடங்கு பாக்கியசாலி ஆகிறாங்கன்னு பாபா சொல்றாரு. ஓம் சாந்தி.